ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற மாதிரி மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டான பருப்பு வடை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இந்த நோன்பு டைமில் நம்ம சுட சுட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நோன்பு கஞ்சிக்கு இந்த வடை கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை பருப்பு வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஊற வைங்க, சரியாக இருக்கும். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஊறி இருக்கணும். இப்போ இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு வந்துடலாம். இதை 2 போர்ஷனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்த போகிறேன், அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கும்போது இந்த மாதிரி கொரகொரப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சிக்கலாம். ரொம்ப மையம் அரைச்சோன்னா வடை மொறுமொறுன்னு வராது, சாஃப்டாக வந்துடும். நமக்கு மொறுமொறுன்னு தான் வேணும், அதனால் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அடிக்கும்போது கொரகொரப்பாக கிடைக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் கூடயும் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்திக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவே 1 எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். கடையில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி விற்பாங்க, நம்ம கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரே சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த வடையை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் விடணும். உடனே திருப்பி விட்டோன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமேல திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நம்ம திருப்பி விட்டு சுட்டு எடுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் மொறுமொறுன்னு ஆயிடும். வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக பருப்பு வடை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நோன்பு டைமில் நோன்பு கஞ்சிக்கு சரியான காம்பினேஷன் இந்த பருப்பு வடை தாங்க. மற்ற எந்த வடை இருந்தாலும் பருப்பு வடையை அடிச்சுக்கவே முடியாது, சரியான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கேபேஜ் பக்கோடா தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த பக்கோடா ரெடி பண்ணிடலாம். நோன்பு டைமில் டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நல்லா மொறு மொறுன்னு சுட சுட இந்த ஸ்நாக்ஸை வச்சு நம்ம டீ சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி முட்டைக்கோஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் பக்கோடா தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம்.
அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள், ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறமேலு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன், அது சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, இதுதான் கணக்கு. இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர், நான் ஃபுட் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இந்த கலர் பவுடருக்கு பதிலாக மஞ்சத்தூள் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு இந்த ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு ஷேப் வேணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுக்கணும், பக்கோடா மாதிரி. நல்லா மழை டைம்லையும் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ்லாம் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேலே நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேலே நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. நீங்கள் ஒரு சைட் டீ போட்டுட்டு இந்த பக்கோடாவையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.